Hi friends, welcome to VividTech. உங்கள் மொபைலில் நீங்கள் SmartThings ஆப் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த SmartThings ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் இந்த SmartThings ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த SmartThings ஆப் ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த SmartThings ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் SmartThings ஆப்பில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் மொபைலில் SmartThings ஆப் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் SmartThings அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளணும். SmartThings சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப் அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சில பேர் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதனாலையுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதோட நம்ம எப்பயுமே சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அதாவது ஆப்ஸ் எல்லாமே அப் டு டேட் யூஸ் பண்ணுறது மூலமாக தான் புதுசாக ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிறப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் SmartThings அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளணும். சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும், அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த SmartThings ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ அந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா இதுக்கெல்லாம் கண்டினியூ கொடுத்து எலோவ் கொடுத்து நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் நம்ம தொடர்ச்சியாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனாலையும் ஏதாவது இஷ்யூஸ்னாலையுமே இந்த மாதிரி ஆப்பில் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த SmartThings ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறது மூலமாக இதுக்கு முன்னால் நீங்கள் SmartThings ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.